அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குரு பயிற்சியால் பாட்டையை கிளப்பப் போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைய இருக்கிறார். இது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அளவில்லாத ஒரு திருப்ப முனைகளை அதிகமாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது. அது எந்தெந்த ராசிகள் மற்றும் அந்த ராசிகளில் உங்கள் ராசியில் இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கான பரிகார முறைகளில் செயல்பட வேண்டும். ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரகங்களில் ஒன்றாக குரு தற்போது மிதுன ராசியில் பயணித்து வருகிறார். இதனிடையே கூடிய விரைவில் குரு ராசி மாற்றம் நிகழப்போகிறது. இந்த பராபவ வருடத்தில் வாக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சியாகிறார். முக்கியமாக கணிதப்படி 2/6/2026 அன்று பயிற்சியாகிறார். அவரது விசேஷ பார்வைகளாக 5, 7, 9ஆம் பார்வைகள் முறையே விருச்சகம், மகரம், மீனம் ராசிகளில் பதிகின்றன. இது குறிப்பிட்ட ராசிகளுக்கு சாதகமாகவும் நன்மைகளை அள்ளி தருவதாகவும் ஜோதிடர் முக்கியமாக கூறுகிறது. அது எந்தெந்த ராசியில் என பார்க்க வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். உடனிருப்போர் ஆதரவு கிட்டும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த மேன்மைகள் கைகூடி மகிழ்வு தரும். இல்லத்தில் சீரான போக்கு நிலவும். சுபகாரிய தடைகள் நீங்கும். பண வரவை சேமிக்க பழகுவது நல்லது. வரவுக்கேற்ப செலவு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாரிசுகளால் பெருமை சேரும். செய்யும் தொழில் எவனாலும் அதில் நேரடி கவனம் முக்கியமாக ராகவேந்திரர் வழிபாடு வாழ்வை உங்களுக்கு ரம்யமயமாக மாக்கும். குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தர இருக்கும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய தந்தையோ அல்லது குருவோ யாரேனும் உங்களுக்கு ஒரு மேல் இடத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக எந்த ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள், முக்கியமாக விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் கண்டிப்பாக அதிகப்படியான செலவுகள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகமையினால் கண்டிப்பாக அமைதியுடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக இந்த பஞ்சாங்கத்தின்படி பெரியோர்களுக்கு உதவலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். பரம்பல் சிவபெருமான ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தட்சிணாமூர்த்தி மனதார வேண்டிக் கொண்டு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். பண வரவை சேமிக்க பழகுவது நல்லது. வரவுக்கேற்ப செலவும் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக வருகிறது. வாரிசுகளால் பெருமை சேரும். செய்யும் தொழில் எதுவானாலும் அதில் நேரடி கவனம் முக்கியமாக செலவு இவ்வளவு வரவு இவ்வளவு என எழுதி வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். உழைப்பினால் உயர்வுகள் பெற வேண்டிய காலகட்டம். அலுவலகத்தில் தளராத உழைப்பினால் தலைநிமிர்ந்து நடப்பீர்கள். உடனிருக்கும் யாருடனும் வீண் உரசல் வேண்டாம். பணத்தை கையாளும் பொறுப்பில் கவன சிதறல் கூடவே கூடாது. இல்லத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். முக்கியமாக கடினமான வார்த்தைகளால் உங்கள் வீட்டில் இருப்பவர்களை திட்ட வேண்டாம். அதை விரட்டிவிட வேண்டாம். ஆடை ஆபரணம் பொருள் சேரும். வீடு மனை சார்ந்த பத்திரங்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்களை நேரடியாக சென்று பைசல் செய்யுங்கள். செய்யும் வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்படும். இரவு பயணத்தை இயன்றவரை தவிருங்கள். கண்கள், முதுகு, அலர்ஜி உபாதைகள் வரலாம். மகாலட்சுமி தேவி வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
பரம்பூர் லட்சுமி நரசிம்மரையும் தாராளமாக வழிபடலாம். சற்று கோபமாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் மாறி அமைதியுடன் செயல்பட வேண்டும். தாய் தந்தையருடைய சொல் கேட்டு அமைதியுடன் மிதுனம் ராசி நண்பர்கள் நடைபெற வேண்டும். இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலை தொட்டாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியான வாய்ப்புகள் கைகூடி வருகின்றன. முக்கியமாக நீங்கள் நேரடியாக சென்று எந்த ஒரு காரியங்களையும் செயல்படுங்கள். அவரிடம் என் அண்ணன்தான் அவன் அங்கு சென்று அந்த பணத்தை கட்டிவிட்டு வந்து விடுவான் என அவரிடம் பணத்தை கொடுப்பது, அவர் நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்தார் போலும் அந்த வேலையை அவர் பார்த்து கொள்வார் என அவரையே முழுமையாக நம்பி அனுப்புவது, இது எல்லாம் உங்களுக்கு தீமையை விளைவிக்கும். ஆகையினால் எதுவாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக அங்கு சென்று அதனை முடித்துவிட்டு வர வேண்டும். அடுத்ததாக கடகம். உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிட்டக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் திறமைக்கேற்ப உயர்வுகள் வரும். பொறுப்புகளை திட்டமிட்டு நேரடி கவனத்துடன் செய்வது நல்லது. மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள். புதிய பணி தேடுவோருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் குழப்பம் சூழல் மறையும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் உருவாகும். வாரிசுகள் விஷயத்தில் வீண் கண்டிப்பு வேண்டாம். உறவுகளிடையே உங்களுக்கு செல்வாக்கு உயரும். இரவில் அதிக நேரம் விழித்திருக்க வேண்டாம். கழுத்து மூட்டு பல் உபாதைகள் வரலாம். அனுமன் வழிபாடும் ஆனந்தம் உங்களுக்கு சேர்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். விருச்சிகம் ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டம். பணியிடத்தில் உங்களுக்கு பண உயர்வு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவீர்கள். உடனிருப்போருடன் உரசல் தவிருங்கள். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். இல்லத்தில் இனிமை இடம் பிடிக்கும். உங்கள் வாக்கில் இனிமை இருந்தால் அது நிலைக்கும். உறவுகளின் மத்தியில் செல்வாக்கு உயரும். சுப நிகழ்ச்சிகளில் முன் நின்று நடத்துவீர்கள். அசையும் அசையா சொத்து சேரும். செய்யும் தொழில் சேதாரம் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் நேரடி கவனம் முக்கியம். அரசு துறையில் இருப்போருக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். வயிறு பல் சளி தொந்தரவு உபாதைகள் வரலாம். பிள்ளையார் வழிபாடு வாழ்வை பிரகாசிக்க செய்யும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.